ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 29. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: செல்வத்தை வெல்வோனே, ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தியையும் உறுதியையும் பற்றி விவரமாக நான் தற்போது உனக்கு கூறுவதை கேட்பாயாக. பொருளுரை: அறிவு, அறியப்படும் பொருள் மற்றும் அறிபவனை பற்றி ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ப 3 பிரிவுகளில் விளக்கிய பிறகு தற்போது செயலாளியின் புத்தியையும் உறுதியையும் அதே முறையில் பகவான் விளக்குகின்றார். பதம் 30. மொழிபெயர்ப்பு: பிரதாவின் மைந்தனே, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சத்வகுணத்தில் இருப்பதாகும். பொருளுரை: சாஸ்திர வழிகாட்டலின்படி ஆற்றப்படும் செயல்கள் செய்யத்தக்கவை அல்லது பிரவிருத்தி என்று அறியப்படுகின்றன. அவ்வாறு வழிகாட்டப்படாத செயல்கள் செய்யத்தகாதவை. சாஸ்திர விதிகளை அறியாதவன் செய்யப்படும் செயல்களாலும் விளைவுகளாலும் பந்தப்படுத்தப்படுகிறான். புத்தியை கொண்டு பகுத்தறிதல் சத்வகுணமாகும். பதம் 31. மொழிபெயர்ப்பு: பிரதாவின் மகனே, தர்மம், அதர்மம், செய்யத்தக்க செயல், செய்யத்தகாத செயல் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜோகுணத்தில் இருக்கின்றது. பதம் 32. அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயலும் புத்தி பார்த்தனே தமோகுணத்தில் இருப்பதாகும். பொருளுரை: தமோகுணத்தின் புத்தி எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அதற்கு எதிர்வழியில் எப்போதும் செயல்படுகின்றது. அஃது உண்மையான தர்மத்தை புறக்கணித்து தர்மம் இல்லாதவற்றை ஏற்கின்றது. அறியாமையில் உள்ள மனிதர்கள் மகாத்மாவை சாதாரண மனிதனாகவும் சாதாரண மனிதனை மகாத்மாவாகவும் புரிந்து கொள்கின்றனர். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் அவர்கள் எண்ணுகின்றனர். எல்லா செயல்களிலும் அவர்கள் தவறான பாதையையே ஏற்கின்றனர். எனவே அவர்களது புத்தி தமோகுணத்தில் இருப்பதாகும். பதம் 33. மொழிபெயர்ப்பு: பிரதாவின் மைந்தனே, உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இதயத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்வகுணத்தை சார்ந்ததாகும். பொருளுரை: யோகம் என்பது பரமாத்மாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு உபாயம் ஆகும். மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கங்களை பரமனின் மீது ஒருநிலைப்படுத்தி மன உறுதியுடன் பரமாத்மாவில் திடமாக நிலை பெற்றிருப்பவன் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுகிறான். இத்தகு மன உறுதி சத்வகுணத்தில் இருப்பதாகும். அவ்யாபிசாரண்யா என்னும் சொல் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நபர்களை, அதாவது வேற எந்த செயலாலும் ஒருபோதும் வழி தவறாத நபர்களை குறிப்பதால் அச்சொல் மிகவும் முக்கியமானதாகும். பதம் 34. மொழிபெயர்ப்பு: எந்த மன உறுதியின் மூலம் ஒருவன் அறம், பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்று கொண்டுள்ளானோ
அர்ஜுனா, அத்தகு மன உறுதி ரஜோகுணத்தை சார்ந்தது. பொருளுரை: அறம், பொருள் ஆகியவற்றின் பலன்களை எப்போதும் விரும்பி புலனுகுச்சியை மட்டுமே விருப்பமாக கொண்டு மனம், வாழ்வு மற்றும் புலன்களை அதன்படி ஈடுபடுத்தும் மனிதன் ரஜோகுணத்தில் உள்ளவனாவான். பதம் 35. மொழிபெயர்ப்பு: பிரிதாவின் மைந்தனே, கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோகுணத்தில் இருப்பதாகும். பொருளுரை: சத்வகுணத்தில் இருப்பவர்கள் கனவே காண்பதில்லை என்று முடிவு செய்துவிடக் கூடாது. இங்கு கனவு என்றால் அளவுக்கு அதிகமான உறக்கம் என்று பொருள். கனவு எப்போதும் உண்டு. சத்வ, ரஜோ அல்லது தமோகுணம் என்று எந்த குணத்தில் இருந்தாலும் கனவு இயற்கையான சம்பவமே. ஆனால் அளவுக்கு அதிகமான உறக்கத்தை தவிர்க்க இயலாதவர்களும், ஜட பொருட்களை அனுபவிப்பதன் பெருமையை தவிர்க்க இயலாதவர்களும், ஜட உலகினை கண்டு அனுபவிப்பதை பற்றியே எப்போதும் கனவு காண்பவர்களும் தங்களது வாழ்வு, மனம் மற்றும் புலன்களை அவற்றிற்கு ஈடுபடுத்துபவர்களும் தமோகுணத்தின் மன உறுதியுடன் இருப்பதாக கருதப்படுகின்றனர். பதம் 36. மொழிபெயர்ப்பு: பரதர்களில் சிறந்தவனே, 3 விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா சில சமயங்களில் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். இவற்றை பற்றி தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. பொருளுரை: பௌதிக சுகங்களை மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதற்கு கட்டுண்ட ஆத்மா முயல்கின்றான். இவ்வாறு அவன் மென்றதையே மென்று கொண்டுள்ளான். ஆனால் இத்தகைய அனுபவத்திற்கு மத்தியில் மிகச் சிறந்ததொரு ஆத்மாவின் தொடர்பினால் அவன் சில சமயங்களில் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். வேறு விதமாக கூறினால், கட்டுண்ட ஆத்மா எப்போதும் ஏதேனும் ஒரு புலனுச்சியில் ஈடுபட்டுள்ளான். ஆனால் அஃது ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வதே என்பதை அவன் நல்ல சங்கத்தின் மூலம் உணரும் போது அவனது உண்மையான கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெறுகின்றது. இதனால் சில சமயங்களில் தொடர்ந்து வரும் பெயரளவு சுகத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். பதம் 37. மொழிபெயர்ப்பு: ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பொருளுரை: தன் உணர்வை அடைவதற்கான முயற்சியில் ஒருவன் மனதையும் புலன்களையும் ஈடுபடுத்தி தன்னில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக பற்பல சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த முறைகள் அனைத்து மிகவும் கடினமானவை, விஷத்தை போன்று கசப்பானவை. ஆனால் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதில் ஒருவன் வெற்றி பெற்று திவ்யமான நிலைக்கு வர முடிந்தால் அவன் உண்மையான அமிர்தத்தை பருகத் தொடங்கி வாழ்வை அனுபவிக்கின்றான். பதம் 38. மொழிபெயர்ப்பு: எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ, அந்த சுகம் ரஜோகுணத்தின் தலைமையை கொண்டதாக கூறப்படுகிறது. பொருளுரை: ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை சந்திக்கும் போது அவனது புலன்கள் அவளை காண்பதற்கும் தொடுவதற்கும் உடலுறவு கொள்வதற்கும் அவனை தூண்டுகின்றன. ஆரம்பத்தில் இது புலன்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் அல்லது சில காலத்திற்கு பின் விஷத்தை போன்றதாகி விடுகிறது. அவர்கள் பிரிகின்றனர் அல்லது விவாகரத்து ஏற்படுகின்றது. ஏக்கம், கவலை மற்றும் பல. இத்தகைய சுகம் எப்பொழுதும் ரஜோகுணத்தை சார்ந்ததாகும். புலன்களும் புலனின்ப பொருட்களும் இணைவதால் பெறப்படும் சுகம் எப்போதும் துன்பத்திற்கே காரணமாக அமைகின்றது. எல்லா வழிகளிலும் இதனை தவிர்க்க வேண்டும். பதம் 39. மொழிபெயர்ப்பு: தன்னுணர்வை காண இயலாத, ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பொருளுரை:
சோம்பல் மற்றும் உறக்கத்தில் இன்பம் காண்பவனும் எவ்வாறு செயல்படுவது, எவ்வாறு செயல்பட கூடாது என்பதை பற்றி அறிவில்லாதவனும் நிச்சயமாக தமோகுணத்தில் இருக்கின்றான். தமோகுணத்தில் இருப்பவனுக்கு எல்லாமே மயக்கம்தான். ஆரம்பத்திலோ இறுதியிலோ அவனுக்கு சுகம் கிடையாது. ரஜோகுணத்தில் இருப்பவன் ஆரம்பத்தில் ஒரு விதமான அற்ப சுகத்தையும் இறுதியில் துயரத்தையும் அடைகிறான். ஆனால் தமோகுணத்தில் இருப்பவனுக்கோ ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி துன்பம் மட்டுமே. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। गौर परमानंदे हरे हरि बोल।